ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்குது, ஜீரோன்னு ஒன்று இருக்குது. ஜீரோ தாளர்னா கமிஷனை கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க, ப்ரோக்கரேஜ் சார்ஜு. இதில் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. அதனால் நம்ம இதில் ஓப்பன் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்டில் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங் தான் பண்ணுறேன். ஸ்லோவாக பண்ணால் 15 மினிட்ஸ் தாண்டுது. ஃபாஸ்ட்டாக போவேன். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏற்கனவே இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அடுத்து ஓடிபி வரும், இல்லைன்னா இப்போயே ஓடிபி வரும். 2 இதுக்கும் எனக்கு ஏற்கனவே இமெயில் ஐடி இருக்குது, போடுறேன். இந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். நான் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். ஸ்லோவாக போனால் 25 மினிட்ஸ் ஆகும். அதில் ஃபாஸ்ட்டாக போகிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பேன் நம்பரில் என்ன கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போங்க. ஜென்டரு, சிங்கிளாக இருக்கீங்களா, மேரிலாக இருக்கீங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு கண்ட்ரியில் தங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இதில் நீங்கள் வேறு கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் எதாவது பே பண்ணிங்கன்னா அந்த இது கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். அதான் அர்த்தம். பேசிக்காக இல்லை அட்வான்ஸான்னு இருக்கும். நீங்கள் பேசிக்காக கொடுங்க. ஃபஸ்ட்டு தடவை இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் ஃபோட்டோ எடுக்கணும். நான் ஒயிட் பேப்பரில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராசஸ்லாம் 25 மினிட்ஸ் ஆகும். நான் 5 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸ்பீடாக. உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்தோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும். உங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது வருது, எவ்வளோ மாதம் வருதுன்னு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் 6 மந்த்தோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபுல் நேம் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட ரெஃபர் பண்ணலாம். இப்போ உங்கள் ஆதாரில் உங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி வரும். ஆதார் சைன்இன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இல்லை நீங்கள் சைன்அப் கொடுத்தாலும் உங்களுக்கு இமெயில் ஐடியில் இது வரும். படிச்சுக்கோங்க, கவனமாக படிங்க. ஒரு இதுக்கும் சைன்அப் கொடுத்துருங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். காமிக்கிறேன். இப்போ சைன்அப் கொடுக்குறேன். இதே மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். இப்போ உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும். கொடுத்தோன்னா ஓடிபி வரும். ஆதார் நம்பருக்கு இருக்குது. நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ ஆதாருக்கு ஓடிபி வரும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு அவங்க வந்து ₹1 அவங்க அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இப்படி போட்டோன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. எனக்கு ₹1 வரும். இது உங்கள் அக்கௌண்ட் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ₹1 போடுவாங்க. இந்த ₹1 வந்துருச்சு, அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. இப்போ வந்து அவங்க ரிவைவ் பண்ணுவாங்க. 3 to 4 ஹவர்ஸ் எடுக்கும் அக்கௌண்ட் செக் பண்ணுறதுக்கு. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் இது சைன்இன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க. நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம்.
நான் ப்ரூஃபும் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன கேட்டாங்க ப்ரூஃபும் அப்லோட் பண்ணுறேன். பயப்படாமல் கொடுக்கலாம். அஃபிஷியல் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு லேடி கால் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு 3 நாளில் கரெக்டாக இதாகிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு. யூசர் ஐடியும் இது வந்துருச்சு. இந்த ஃபார்ம்லாம் வந்துருச்சு. எனக்கு நீங்கள் சைன் அப் கொடுத்தோன்னே இந்த ஃபார்மில் வந்துருக்கும், படிச்சுக்கலாம். நாமினி டீட்டெயில்ஸ் பிறகு அவங்களுக்கு யார் அடுத்த நாமினி டீட்டெயில்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபார்மில் எழுதி அனுப்பலாம். இப்போ வந்து சைன்இன் ரிவ்யூவில் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிவ்யூ ஆயிடுச்சு. 3 to 4 ஹவர்ஸில் எடுத்துரும். உங்கள் அக்கௌண்ட் எதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ எனக்கு யூசர் ஐடி இது வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்துருச்சு. இதான் அவங்க எனக்கு கேட்ட ப்ரூஃபு. கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வர சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் வந்தோடனே ஒன்று ஒன்றா கேட்டாங்க. பயப்படாமல் கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்துடும். எனக்கு வந்து 3 நாளில் அப்ரூவல் ஆயிடுச்சு. நான் ஃப்ரைடே கொடுத்தேன், திங்கட்கிழமை அப்ரூவல் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே அப்ரூவல் ஆயிரும். பயப்பட தேவையில்ல. எனக்கு கேட்ட ப்ரூஃப்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.